ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? எலக்ட்ரிசிட்டி சாப்டர் 136லேருந்து 140 பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். நம்ம சாப்டர் 136 போயிடலாம். ஸோ 1636 போனோனே பார்த்தீங்கன்னா நம்ம கோவா ஷாக் ஆயிட்டான். இந்த மாதிரி அந்த ஆள் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைடன் கண்ணு முன்னாடி சாவடிச்சிட்டான்னு சொல்லி பார்த்தியான்னா, ஆமான்னோனே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. வாவ்! என்னடா இது ஒரு ஆள் அவங்க குரூப்ல பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்ல ஒருத்தன் பவர்ஃபுல்லு ஈஸியா நம்ம கைடன் சாவடிச்சது எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது? இந்த மாதிரி அந்த குரூப்ல ஒருத்தன் எவ்வளோ எப்படி சொல்றது? ஒருத்தன் டச் பண்ணாவே மத்த குரூப்காரங்க அட்டாக் ஆகுமாம். பட் நம்ம கைடன் பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பயே அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா அவனே ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது? அவன் நம்பிக்கையா நினைக்கிறான். நான் என்னோட அண்ணாக்காரன ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேன். பட் இந்த மாரி முடியும்னு நான் சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவா என்ன சொன்னான்னா, நான் இமேஜினேஷனே பண்ணல. இந்த மாரி கைடன் எப்படி சொல்றது? இவன சாவடிப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம கோ சொல்றா. உடனே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது? கோ என்ன சொல்றான்னா, அதுவும் இல்லாம நான் மிஸ்டர் காங் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது? வேர்ல்ட் லெவல் ஸ்ட்ராங்கர் அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கர் அவக்கேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பட் என்னடா இது ஒருத்தன எப்படி சொல்றது? அழிக்கிற அளவுக்கு ஆயிடுமா? அப்படின்னோனே நம்மளோட இது என்ன சொல்றான்னா, நம்மளோட ஜின்னங்க என்ன சொன்னா, அந்த அளவுக்கு கைடன் பவரு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கான் ஒரு முட்டாள்தனமா கைனர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இந்த மாரி பண்ணிட்டா. அதுக்கு தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சேர் வுமன் சொல்றா. உடனே பார்த்தீங்கன்னா என்னடா இது இந்த மாரி ஒரு கொரியால பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பேலன்ஸ் கொஞ்சம் கொறஞ்சிருச்சு. கான் என்னடா தப்பு பண்ணினான்னு அவன் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இது நம்ம கண்ட்ரில. அவன் போனது கொஞ்சம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பசங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் டெலின் வரதுக்கு. உடனே டாக்டர் டெலின் வந்தோனே, "எப்படி ஆச்சு? என்ன ஆச்சு? கியூர் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு?" அப்படி இப்படி எல்லாருமே கேட்கறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் டெலின் என்ன சொல்றான்னா, "இவன நீங்க என்ன வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? 4 நாளா?" அப்படின்னு கேட்கிறா. "ஆமா" அப்படின்னு சொல்லி சொன்னோனே டாக்டர் டெலின் ஷாக் ஆயிட்டா. உடனே பார்த்தா நம்ம ஊவின் கேட்கறான். சரி, ஜின்வோக்கு என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊவின் கேட்கறான். உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் டெலின் என்ன சொல்றான்னா, "ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா அவன ஹீல் பண்ண முடியல. பட்" அப்படின்னோனே, "என்ன என்ன சொல்ல வர்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கிறா. உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான், "ஏன்னா நான் அவன் கைய மூவ் பண்ற வைக்கிற மாரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தா கையே அவனுக்கு மூவ் ஆவாதுன்னாங்க. பட் இந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கான்னா, ஆப்ரேஷன் பண்ணி பவர் யூஸ் பண்ணி அவன் கைய மூவ்மெண்ட் பண்ண வச்சுட்டான். பட் அவனால பவர்ஃபுல்லா இந்த மாரி அவாக்கின் பவர்னால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோனே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. பட் பரவால்ல, அவன் கையாச்சும் நீங்க ஹீல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. மத்த ஹீலர்ஸ்லாம் முடியாதுன்னு சொன்னப்போ நீங்க ஹீல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜின்ஸ்கே சொல்றான். எல்லாரும் தேங்க் யூன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் நம்ம ஊவினும் என்ன சொன்னான்னா, புரொஃபசர் ரொம்ப தேங்க் யூ ஸோ மச்ன்றான். இந்த கிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னைய ஃபீல் பேட் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் சிட் சாட் பேசுறாங்க. அப்புறம் நம்மளோட டாக்டர் டெனின் இருக்காரு. அவன் நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ உடனே டாக்டர் டெனின் போகும்போது பார்த்தீங்கன்னா, கைனன் ஓரத்துல நின்னுட்டு இருக்கான். அப்போ நம்ம டாக்டர் டெனின் என்ன சொல்றான்னா, என்னோட எபிலிட்டி அவனோட கோர ஃபிக்ஸ் பண்ண வைக்க முடியாது. ஐ அம் சாரி அப்படின்றான். அதுக்கு நம்ம கைனன் என்ன சொல்றான்னா, "நீ ஆல்ரெடி பண்ணதே போதும். நெறையா உதவி பண்ணியிருக்க. தேங்க் யூ" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைனன் என்ன சொல்றான்னா, எல்லாரும் நம்ம கேங் "ஏய் ஜின்னோன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா நம்ம ஜின்வோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா "ஜின்வோ நீ இப்போ ஓகேவான்னு?" சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. உடனே ஜின்வோ கேட்குறான், ஐ அம் ஃபைன்" அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உன் கை உன்னால அசைக்க முடியும்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கே சொல்றான். ஆனா நம்ம ஜின்வோ என்ன சொல்றான்னா, ஆமா, ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் ஜாலியா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சூபின் சொன்னா, ஓகே அப்படின்னு அவன் சொல்றான். எல்லாம் அப்படி இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தா கைனன் உள்ள வரான். ஸோ கைனன் உள்ள வந்தோனே எல்லாரும் கைனன் நோட் பண்ணிட்டாங்க. சரி, நாங்கலாம் வெளியில போனோம். நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கைனனும் சரி, நம்மளோட ஜின்மும் சரி பேசிட்டு இருக்காங்க. "எப்படிடா இருக்கு? உன் கை உன்னால மூவ் பண்ண முடியும். எப்படிடா இப்படி கை ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனன் கேட்கறான். உடனே பார்த்தா, இப்போ எனக்கு பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்குது." அப்படின்னோனே நம்ம கைனன் ஓகே சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாரி பேக்குகோ சேர்மேன் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் கிட்னாப்பர்ஸ் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு, நம்மளோட கைடன்ஸ் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொன்னான்னா, "யாரு சூசனோட அப்பாவான்னா?" "ஆமா" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "நான் அவன சாவடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன்ஸ் சொல்றான். உடனே பார்த்தா அவனும் நம்மளோட ஜின்வோவும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டான். "ஆ என்ன உலகத்துல வேர்ல்டுல இருக்கோம் தெரியுமா நம்ப?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்றான்.
ஏன்னா, அவன் வந்து உன்னைய வந்து சாவடிக்க பார்த்தான். நீ அவன கூட கவலைப்படல. பட் நீ பார்த்தீங்கன்னா, அவன பத்தி கவலைப்படலையா? இந்த மாரி தான் வாழ்க்கை இருக்குன்னோனே, நம்ம கைனன் என்ன சொன்னா, ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து, அவன் எனக்கு மேட்சே இல்ல. ஈஸியா நான் ஜெயிச்சுட்டேன்றான். இல்ல ஓகே கைனன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம கைனன் கிட்ட என்ன சொல்றேன், நீங்க வந்து இவ்வளவு நாள் தனியா இருந்ததே வந்து ரொம்ப பிரச்சனை. இனிமே கவலைப்படாதீங்க. இப்ப நான் இருக்கேன். நீங்க ஹேண்ட்ஸமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லுவோம் பார்த்தா, கைனனே வந்து ஷாக் ஆயிட்டான். என்னடா அவன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருக்குது. உடனே பார்த்தா அவன் சோகமாயிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஜின்வா என்ன சொல்றான், அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் வந்து ரொம்ப வெறியரா ஃபீல் பண்றேன் இப்பலாம் அப்டின்றான். ஏன் வெறியராவா? ஏன் அப்டின்னா, என்னோட கோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவாகிங் பவர் வந்து இத்தன நாள் வச்சுட்டு இருந்துச்சாமா, அதெல்லாம் உடைஞ்சு போயிடுச்சுன்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, என் பவர் வந்து எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்டின்றான். உடனே கைனன் ஆமான்றான். ஸோ உண்மையாவே நான் என்ன சொன்னேன், இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த பவர் வந்து இருந்ததுனால தான் இப்டி சொல்லிட்டு நான் யோசிச்சு கூட இல்ல. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பவர் இல்லாதது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்றான். உடனே கையெல்லாம் நடுங்குது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அப்புறம் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த பவர்னால தான் வந்து நான் வந்து உங்கள எல்லாத்தையுமே மீட் பண்ணேன். இப்ப அந்த பவர் இல்லைன்னா நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ வந்து அழுக ஆரம்பிச்சுட்டான். இந்த மாதிரி நைஸான பீப்பிள்ஸ் வந்து நான் எப்படி இன்னொரு டைம் மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ வந்து அழுக ஆரம்பிச்சுட்டான். உடனே இங்க நம்ம கைரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருந்து இப்படி பார்க்குற மாரி காமிக்கிறாங்க. உடனே நம்ம கைரன் வந்து அவன முதுகுல வந்து தொட்டு பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "நீ வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ற. கொஞ்சம் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனர் வந்து நம்ம ஜின்வோ கிட்ட சொன்னா, அப்ப ஜின்வோ வந்து தூங்கிட்டான். தூங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெரிய ஒரு பால்கனிய காமிக்கிறாங்க. ஸோ அந்த பால்கனிய பார்த்தீங்கன்னா வந்து, "அ யார்றா இந்த நேரத்துக்கு கூப்பிட்டுட்டு இருக்கா? இந்த நம்பர்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட மாட்டாங்களேன்னு" சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கைனன் வாய்ஸ் கேக்குது. "ஏய் நான் தான்" அப்படின்றான். உடனே "கைனனா? எதுக்குடா நீ என்னைய கூப்பிட்ட?" அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். உடனே வந்து "காட்டல் எனக்கு வந்து உங்க ஹெல்ப் தேவை" அப்படின்றான். "என்னது? கைடன் வந்து என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறானா? அடடடடா!" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே வந்து அவன் என்ன சொல்றான், "சாரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உனக்கும் எனக்கும் எப்பயுமே ஆகாது. இதுக்கு மேலலாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு இவன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீன்னா என்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல்க்கு நான் உனக்கு நான் சொல்லி தரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு கைடன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, "என்ன உன் மண்டையில அடிபட்டு உடைஞ்சிருச்சாடா? கம்ப்ளீட்லி என்ன மென்டல் ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கேட்கறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஓகே. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆச்சுன்னா, அடுத்த சாப்டர் போலாம். ஸோ அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா 137. ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த அமானின்னு ஒருத்தன் புடிச்சானானா, ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேப் ஆயிட்டானாமா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது பார்த்தா அந்த ஆள் வந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி அவன் எஸ்கேப் ஆனான்? என்னடா இது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பைய புடிச்சானா அவன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஸ்பைன்னு சொல்லலாம், அவன் வந்து அசாசின்னு சொல்லலாம். ஸோ அவன் எஸ்கேப் ஆயிட்டானோனே நம்ம கோ வந்து சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆஸ்பத்திரியில பார்த்தீங்கன்னா 2 பேர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. நம்மளோட ஜின்வா வந்து அப்படின்றான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த அந்த ஆள் இருக்கான். ஸோ அந்த அசாசின் வந்து பார்த்துட்டு இருக்கான். உடனே பார்த்தோன்னா, இவன் எதுக்கு இவன வந்து புடிச்சாங்கன்னு சொன்னா, இப்ப எதுக்கு இவன் இங்க இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ நெனைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "என்னது நீ கைடனோட ஸ்டூடண்ட்ன்னு சொல்லவே கேவலமா இருக்குது. நீ என்ன ஆஸ்பத்திரியில இந்த மாரி படுத்து கிடக்குறியே!" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கைனனோட ஸ்டூடண்ட் ஆவறதுக்கு நெறைய பேர் ஆசைப்பட்டாங்கன்றான்." எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜின்வோவும் சொன்னான். ஸோ அப்ப ஏன் உனக்கு ஒரு ஐடியா கூட இல்ல. நீ வந்து எப்படி சொல்றது? அவாக்கின் வந்து உன்ன விட பயங்கரமான பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து கைனனோட அடிமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் கைனன் யாருமே வேணான்ட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்து கைனன் வந்து கிரேட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து கைடன் வந்து இப்ப வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கான் உன்னால அப்படின்றான். ஏன்னா கைடன் வந்து எப்படி சொல்றது? இவன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா மத்தவங்கலாம் இவன அட்டாக் பண்ணும்போது கைடன் அவனே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிருவான். ஸோ அதனால அவன் என்ன சொல்றான். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? கைடன் வந்து இதுவரைக்கும் வந்து சேலஞ்ச விட்டு போறதில்ல. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, அவனோட வீக்னஸே நீ தான். எனிமீஸ் வந்து உன்னைய பார்த்தோனே உன்னைய சாவடிக்க வருவாங்க. நீ தான் அவனோட வீக்னஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, எப்படி சொல்றது? உனக்குனால வந்து இதுக்கப்புறம் சண்ட கூட போட முடியாது. உன்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோலும் உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உன்னோட லைஃப் வந்து எப்படி சொல்ல அவாக்கிங்னா முடிஞ்சிருச்சு. இப்ப கைடனுக்கு வந்து நீ சுமையா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வா என்ன சொல்றான், எனக்கு தெரியும். கைடன் வந்து இத்தன நாள் வந்து எனக்காக தான் வந்து நெறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றான். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும்னானு. ஸோ அது எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாமே எனக்கு தெரியும். கைனன் வந்து இவ்வளோ நாள் எனக்காக பண்ணது. அதனால நீ வந்து என்ன பண்றன்னா, என்னைய சாவடிச்சுடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவனே வந்து ஷாக் ஆயிட்டான். "என்னது?
நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னைய சாவடி ஐ செட் என்னைய சாவடின்னு நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லி ஜின்வோ சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "அதுக்கு தான் நீ வந்த" அப்படின்றான். உடனே பார்த்தா அவன் வந்து யோசிக்கிறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் கையில வந்து அந்த கத்தியாட்டம் வருது அவனோட ஃபிங்கர்ஸ் எல்லாம். குத்துவான்னு பார்த்தா அவன் கழுத்த வந்து புடிச்சுட்டான். குடுத்துட்டு என்ன சொல்றான்னா, ஓகே. இப்ப வந்து கைடன் வந்து என்னால இதுக்கு மேல டேஞ்சர் ஆக முடியாது. நான் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோவும் நெனைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணான், கழுத்த புடிச்சு நசுக்குறான். ஸோ நசுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவன் உண்மையாவே நம்ம ஜின்வோ வந்து கண்ண மூடிட்டான். என்னன்னா, உண்மையா சாவறதுக்கு ரெடியா இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன நெனைக்கிறான்னா, அந்த கொலை பண்ண வரவன் அவன் என்ன நெனைக்கிறான், இவன் உண்மையாவே வந்து சாகறதுக்கு ரெடியா இருக்கான். யார்றா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உடனே கைடன் வந்து ஒண்ணு சொல்லுவான் தானே, அவன் என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்த்தது இல்ல. அதான் எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கைடன் சொல்லுவான். அத வந்து நம்ம ஜின்வோ அப்போ வந்து இந்த ஆள வந்து நெனச்சு பார்க்குறான். ஓ! உண்மையா இவங்க வந்து இதுவரைக்கும் எதுவுமே எதிர்பார்த்தது இல்லையா? ஓகே, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து எதுவுமே நடக்காது. ஸோ, அதனால வந்து நீ கைடனோட ஸ்டூடண்ட் உன்னைய வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு நான் கவலைலாம் படல. எதுவா இருந்தாலும் சரி நல்லா பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ, அவன் கிளம்பும்போது பார்த்தா கதவ திறந்து பார்க்குறான். கதவ திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. அந்த ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பையன் இருக்கானே இப்போ வந்து அசசின் ஆட்டம். ஸோ, அவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் கிட்ட பேசுற மாரி காமிக்கிறாங்க. நாட் பேட்ன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து சொல்லுவான். நீ எப்படி உன் பவர கொஞ்சம் டிஃபரெண்ட்டா யூஸ் பண்றன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து ஒரு மாரி கெட்டப் அசசின் கிரீட் மாதிரி வந்து ஒரு கெட்டப் போட்டுட்டு இருக்கா. உடனே பார்த்தா யார்றா நீன்னு சொல்லி அவனும் கேட்பான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது? அ அ அவன் அவன் என்ன சொல்றான்னா, "நானும் ஒரு காலத்துல உன்ன மாரி தான் இருந்தேன். எனக்கு தெரியும். கைனன் வந்து எப்படி சொல்றது? இவனும் வந்து ஒரு காலத்துல வந்து கைடன் கீழ இருக்கணும்னு ஆசைப்பட்டானாமா. ஆனா கைனன் வந்து இவன ரிஜெக்ட் பண்ணிட்டானாமா. ஸோ அதனால வந்து நீ கைடன் கூட இருன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் டோர்லருந்து வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, கைடன் வந்து லெஃப்ட்ல வந்து இவன கேட்டுட்டு இருந்திருக்கான். ஸோ நேத்துக்கு ஆக்சுவலா வந்து இவன் வந்து உண்மையாவே கொலை பண்ணணும்னு நெனச்சிருந்தான்னா, கைடன் வந்து தடுத்திருப்பான். பட் அவன் கைடனுக்கு தெரியும் இந்த மாரி இவன் கொலை பண்ண மாட்டான்ட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அசாசின் என்ன சொல்றான்னா, "நான் உன்ட்ட சும்மா பேச்சுவார்த்தைக்கு தான் வந்தேன்" அப்படின்றான். உடனே பார்த்தா கைனன் என்ன சொல்றான்னா, "ஓகே நீ பேசி முடிச்சாச்சா?" அப்படின்றான். முடிச்சாச்சுன்றான். ஸோ ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கைனன் உள்ள வரான். "ஓகே நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் அந்த அசசின் எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் உன்னைய பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு கைடன் சொல்லுவான். "ஓ! ஆமா கைடன்னுவான்." அவனும் வந்து அந்த மாரி அசாசின் வந்தது வந்து அவன் மறைச்சுட்டான். யாரு ஜின்வோ. கைனனும் வந்து கண்டுக்கல. கேட்கவும் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி அந்த அசசின் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ கேட்குறான். உடனே பார்த்து கைனன் என்ன சொல்றான்னா, "அவன் ஸ்டூடெண்ட் எல்லாம் இல்ல. எப்படி சொல்றது? அவன்கிட்ட வந்து 2, 3 டைம் ஹெல்ப் பண்ணேன். ஸோ, அதனால வந்து அவன் ஸ்டூடெண்ட்ன்னு நெனச்சுட்டான். அவன் ஸ்டூடெண்ட் எல்லாம் இல்லன்றான்." ஓகேன்றான். "அப்போ நீ எப்படி இருக்கன்றான்?" இப்போ நல்லா இருக்குது. என்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து போயிருச்சு" அப்படின்றான். சரி அதான் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பத்தி நீ எதுவும் நெனைக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ கிட்ட சொல்றான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோ வந்து என்ன சொல்றான், "மிஸ் அ ஜின்னக்" அப்படின்றான். "சொல்லுங்க" அப்படின்னோனே, இந்த மாரி வந்து இந்த அசசின் வந்து அவன் ஜின்வோ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கானாமா. அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் பார்த்தா அவன காணோம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்கன்றான். ஸோ அதுக்கப்புறம் ஜின்னோ வந்து என்ன சொல்றான்னா, அவன் மூஞ்சிய பார்த்துட்டு அதுக்கப்புறம் காணாம போயிட்டான்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜின்னனுக்கும் வந்து பார்க்கலாம். ஸோ அவளும் வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வந்து எனக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாரி கார்ட்டல் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கானாமா. ஸோ கார்ட்டல் வந்து இந்த மாரி கொரியாவுக்கு வரான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து ஃபுல்லா பரவிட்டு இருக்குது அப்படின்னோனே, "கார்ட்டலா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஷாக் ஆயிட்டா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்ட்டூன் வந்து பில்டிங் மேல நின்னுட்டு இருக்கான். இதான் கொரியாவாடா! அப்படின்னு சொல்லி பார்க்குற மாரி அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நம்ம கைனன் என்ன சொல்றான்னா, "நான் சீக்கிரமா வந்துட்டேன். நான் எதிர்பார்த்தத விட நீ ரொம்ப சீக்கிரமா வந்துட்டியேடா!" அப்படின்னு சொல்லி நம்ம கைனன் சொல்றான். உடனே பார்த்தா நம்ம கார்ட்டூன் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு எல்லாரும் வந்து எப்படி சொல்றது? ஏன்னா கியூரியஸா இருக்கு. தாங்க முடியல. நீ வந்து உன்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோலே வந்து எனக்கு குடுக்க போறேன்னு சொல்ற. அது மட்டும் இல்ல, நீ போய் என்கிட்ட வந்து கிரேட் கைடன் நீயே வந்து என்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி என்ன நான் வந்து ரொம்ப நீ கேவலமா வந்து ரொம்ப இன்ஜூர்ட் ஆயிட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ, அதனால வந்து உன்னை ஹீல் பண்றதுக்காக என்னைய கூப்பிட்டியான்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இல்ல, இல்ல எனக்காக ஹீல் பண்றதுக்கு இல்ல. என்னோட ஸ்டூடண்ட்க்கு நீ ஹீல் பண்ணணும்னு சொல்லி நம்ம கைடுன்னு சொல்லுவான். அவனும் வந்து ஷாக் ஆயிட்டான். "என்னது உனக்கு ஸ்டூடண்ட்டா? உண்மையாவே உனக்கு ஸ்டூடண்ட் இருக்கான்னு?" சொல்லி கேட்கிறான். ஆமா அப்படின்றான். ஸோ, அதோட சரி சாப்டர் முடிஞ்சுச்சு. நம்ம சாப்டர் 138 போயிடலாம். ஸோ, 138 போனோனே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆ ஸோ உடனே பார்த்தா நம்மளோட ஜின்னங்கன்னு சொன்னோம்னா, ஸோ கைடல் வந்து நம்ம காட்டல் வந்து உண்மையா நம்ம கண்ட்ரிக்கு வராரான்னு சொல்லி கேட்குறான். ஆமா, என்னோட ரிசோர்ஸஸ் படி பார்த்தீங்கன்னா, அது உண்மைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா உண்மையா வரான்னு சொல்லிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜின்னக்கு சொன்னா உண்மையாவே அந்த ரூமர்ஸ்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இந்த மாரி நம்ம ஜின்மாவ வந்து ஹீல் பண்றதுக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த காட்டல் வந்து என்னன்னா, இந்த உலகத்திலேயே வந்து அவன் தான் வந்து பெஸ்ட் ஹீலரு. அதுவும் பார்த்தா அவன் வந்து வேர்ல்ட் ரேங்கராமா. ஸோ வேர்ல்ட் ரேங்கர்னா உங்களுக்கே தெரியும். டாப் 100ல இருக்கிறான் அவன். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து, அவன பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? அவனுக்கு வந்து பெஸ்ட் ஹீலிங் எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்திலேயே எல்லாரும் சொல்லுவாங்களாமா. ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, சரி நீ அவன கண்டுபிடி. நான் அவன்கிட்ட பேசணும்னு சொல்லி நம்மளோட ஜின்னக்கண்ணு சொல்றான். ஓகே அப்படின்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி அவனோட ஐடென்டி யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்றான். எப்படி இருந்தாலும் சரி, நம்ம வந்து அவனுக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் சரி, அவன வந்து நம்ம ஹீல் பண்ண வைக்கணும். என்ன கேட்டாலும் சரி, நான் அவனுக்கு பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லி ஜின்னாக்கு சொல்றா. ஓகே அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம என்ன சொன்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது? அவனுக்கு எவ்வளோ காசு குடுத்தாலும் சரி, அவன் ட்ரீட் பண்ண மாட்டானாமா. அவனுக்கு தேவையான பெர்சன மட்டும் தான் அவன் ட்ரீட் பண்ணுவானாமா. அவனுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட் இது குடுத்தாலும் சரி, அவனுக்கு மேல இருக்கிற பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க பீப்பிள் இருந்தாலும் சரி, அவன் வந்து எல்லாத்துக்கும் ரிஜெக்ட் பண்ணிருவான்னு சொல்லிட்டு சொல்றான் அப்டின்னோனே, நம்ம ஜின்னாக்கு என்ன சொன்னா, பரவால்ல நம்ம வந்து அவங்ககிட்ட ட்ரை ஆச்சும் பண்ணலாம். ஏதாச்சும் பேசியாச்சும் பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஜின்னாக்கு சொல்றோம். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே அப்டின்னு சொல்லிட்டு, எஸ் மேம் அப்டின்றான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் ஒருத்தன் வந்து அசிஸ்டன்ட்டோட வந்து கதவு தட்டிட்டு இருப்பான். அவன் வந்து என்ன சொல்றான், யோ மேம் இந்த மாரி காய்ச்சல் வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தா எல்லாரும் 2 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னது காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில இருக்கானா? அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா காய்ச்சலும் சரி, நம்ம ஜின்னுவும் சரி வந்துட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பையன் தான் வந்து உன்னோட ஸ்டூடெண்ட்டான்னு சொல்லி அந்த பையன் நம்ம காய்ச்சல் கேட்கறான். ஆமா அப்படின்றான். ஓகே நான் வந்து அவன வந்து வேற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவன் பார்க்க சின்ன பையன் மாரி இருக்கான்றான். நான் வந்து என்ன நினைச்சேன், உன் பெர்சனாலிட்டி பார்த்துட்டு உன்ன மாரியே ரொம்ப கேவலமான ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜின்வோ என்ன கேட்குறான்னா, "யார் இந்த பெர்சன்?" அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்வோ கேட்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "எனக்கு இவன தெரியும்" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, "ஓகே" அப்படின்னு சொல்லி இவனும் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "ஓகே சரி ஸ்ட்ரெய்ட்டா மேட்டருக்கு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, கிஸ் பாடி இவன் பாடிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நீ எதுவும் பேசாத நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, அவன் பவர யூஸ் பண்றான். அவன் பவர் லெஃப்ட் கையிலேருந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கோடாட்டம் வருது. ஸோ கோடாட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா, அவன் பாடியில தொடுது நம்மளோட ஜின்வோ பாடியில. ஸோ தொட்டா என்ன ஆகுதுன்னா, ஓகே என் பவர வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. என் பவர் வந்து உன்னோட பாடிய வந்து செக் பண்ணும். அப்படியே படுத்துடு அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஓகே இவன் பாடி பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுதுன்னா, பயங்கரமா அடி வாங்கியிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கோர் வந்து உடைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவன் கையும் வந்து உடைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கை உடைஞ்ச கை வந்து ஏதோ ஹீல் பண்ணியிருக்காங்க. ஓகே யார் ஹீல் பண்ணா எனக்கு தெரியல. ஓரளவுக்கு வந்து ஹீல் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இப்ப இஷ்யூ என்னன்னா, அவனோட கோர் வந்து சிதறி போய் கிடக்காமா. ஸோ ஒரு ஒரு பீஸா அங்க இங்கேயும் இங்கேயும் கிடக்குதாமா. ஸோ அதனால வந்து அவனால வந்து ஒட்டுக்கா வந்து அவன் பவர வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வேணும்னே யாரோ ஒருத்தன் வந்து அவனோட கோர வந்து உடைச்ச மாரி இருக்குது. அதுவுல பார்த்து பயங்கரமான வலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், கண்ண மூடிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட காட்டன் என்ன கேட்குறான், "டேய் லூசாடா நீ? நீ ஒருத்தனோட கோர் உடைஞ்சு போறத வந்து எனக்கு கேட்க வந்தா ஹெல்ப்" அப்படின்னோனே நம்ம கைடன் என்ன கேட்குறான்னா, ஆமான்றான். சரி நீ வந்து உன் மண்டையில அடிபட்டுருச்சா? இல்ல உண்மையாவே நீ மென்டலா? அப்படின்னு சொல்லிட்டு காட்டல் கேட்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நீ என்ன லூசாடா நீ? நீ வந்து ஒருத்தனோட கோர் உடைஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் இம்பாசிபிளு. ஒருத்தவங்களோட கோர் உடைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான்னு உனக்கே தெரியும். அப்ப எதுக்கு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறேன்றான். எனக்கு தெரியும் அப்படின்னா, அப்ப எதுக்குடா என்கிட்ட திருப்பி வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க? லூசாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, இருந்தாலும் உன்னால வந்து அது முடியும்னு நான் நெனச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு இவன் கைடுன்னு சொல்லுவான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் காட்டுல இருக்கான். அவனும் வந்து இப்படி பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, உன்னைய பத்தி பீப்பிள்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஹீலராம்மா. நீ வந்து நீ நெனச்சா எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்றது? நீ உன்னால ஹீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அது பார்த்தீங்கன்னா, ஆஸ் லாங் அஸ் அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என்ன வேணாலும் ஹீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பட் என்ன சொல்ற அந்த ரூமர்ஸ் எல்லாம் பொய் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றான். ஸோ உடனே பார்த்தா அவன் வந்து டென்ஷன் ஆயிட்டான். சரி நான் கிளம்பு உன்னாலயே ஹீல் பண்ண முடியாது தானே நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடுன்னு சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அவன் வந்து என்ன சொல்றான்னா, "டேய் டேய் டேய் நிறுத்துடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், "வெயிட் நான் வந்து இம்பாசிபிள் சொல்லவே இல்லையே. எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுடா சொன்னேன் அப்டின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் ஹீல் பண்ண ரெடியா இருக்கான். உடனே வந்து ஜின்வும் நினைக்கிறான், என்னால ஹீல் பண்ண முடியுமா உன்னால? அப்டின்னு சொல்லிட்டு அவன் அவன் நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து அவனோட கோர வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கியா? மறந்துடாத அப்டின்னு சொல்லிட்டு நம்மளோட காட்டல் சொல்லுவான். சரி கவலைப்படாத அப்டின்னுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ என்ன சொன்னான்னா, "நான் வந்து காட்டலோட தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லி ஜின்வோ சொல்லுவா. உடனே கைன வந்து சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியில போயிருவான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "என்ன தம்பி என்கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஆமான்றான். அதுவும் இல்லாம நீங்க வந்து உங்க பவர யூஸ் பண்ணி இந்த ரூம மட்டும் சவுண்ட் ப்ரூஃபா ஆக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறான். ஸோ சவுண்ட் ப்ரூஃப்னா வந்து வெளியில இருக்கவங்களால உள்ள இருக்க என்ன பேசுறான்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அவன் பவர யூஸ் பண்ணி சவுண்ட் ப்ரூஃப் ஆக்கிட்டான்.
ஸோ என்னடா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன கேட்கறான், எனக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு தேவையில்ல அப்படின்றான். ஐ வான்ட் ரிசீவ் தி ட்ரீட்மெண்ட் அப்படின்றான். உடனே பார்த்தா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு வேணாம். கைடன் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் ஒண்ணு தரேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாரி கோர் வந்து ஒரு லைஃபோட எப்படி சொல்றது? அவாக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. அப்படி பார்த்தீங்கன்னா, கைடன் வந்து ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னுவான். ஆமா. ஆனா இருந்தாலும் உங்க லைஃபோட இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றேன். அப்போ வந்து ஏன்னா ஹீல் பண்ண முடியும்ன்றேன். இப்போ உனக்கு ஏன் வேணான்னு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொன்னான், இல்ல கைடன் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருப்பான். ப்ராமிஸ் ஏதாவது சம்திங் ரிட்டர்ன் தருவேன்னுவான். அது வந்து கைனரோட என்ன சொல்றது? சம்திங் ஸ்பெஷலா இருக்கும் அவனோடது. அதான் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்றான்னா, ஆமா கைனன் வந்து எனக்கு வந்து ஆஃபர் பண்ணான்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து என்ன சொல்றான் ஜின்வோ, என்ன ஆஃபர் பண்ணான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்பான். உடனே காட்ரன் என்ன சொல்றான், அவனோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து எனக்கு சொல்லி தரேன்னோனே, ஃபோர்ஸ் கண்ட்ரோல் தான் உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரொம்ப ஸ்டூடண்ட்டு ரொம்ப ரொம்ப டியரா இருக்கிறவங்க தான் அத சொல்லி தருவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய இது வந்து கைனன் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டாப் 10ன்னு கூட சொல்லுவாங்க. இல்ல டாப் அது நம்பர் 1ன்னு கூட சொல்லுவாங்க. பட் என்ன சொல்றது? அவ்வளோ ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வச்சு நெறைய இது கத்துக்கலாம். ஸோ, அத வந்து ஆஃபர் பண்றோனே நம்ம ஜின்வோவே வந்து ஒரு மாரி சேட் ஆயிட்டான். ஸோ, உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ என்ன நெனைக்கிறான், எனக்காக கைத வந்து திருப்பி பண்ண ஆரம்பிச்சுட்டான். இது எனக்கு சுத்தமா புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெனச்சுறான். உடனே பார்த்தா, இல்ல இதுக்கு மேல எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே வேணாம். என்னாலலாம் இது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்காக வந்து கைடன் வந்து இவ்ளோ அளவுக்கு கீழ போக சொல்லி நான் எதிர்பார்க்கல. ப்ளீஸ் எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணாம்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டே சொல்றான். உடனே அவனும் வந்து யார்றா அவன் சுட்டி குண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நெனைப்பான் போல. "உன் பேர் என்னடா தம்பி?" அப்படின்னு அவன் கேட்கறான். உடனே பார்த்தா, ஏன்? என் பேர் வந்து ஜின்வோ சியோன்" அப்படின்றான். "என்னோட பேர் வந்து கார்ட்டல். மெமரியில வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "நான் வந்து உன்னோட டெசிஷன் வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன்" அப்படின்றான். தேங்க் யூன்றான். ஸோ ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, குட் பைன்றான். 2 பேருமே குட் பை சொல்லிட்டு வராங்க. உடனே கைடன் வந்து வெளியில நின்னு கேட்டுட்டு இருக்கான். ஸோ உடனே வந்து, "இவன் நீ வந்து நீ காது குடுத்து கேட்டுட்டு தானே இருந்த" அப்படின்னுவான். "ம். ஆமா" அப்படின்னுவான். உடனே பார்த்தீங்கன்னா, காட்டுல என்ன சொல்லுவான்னா, "சரி உன் பிளேஸ்க்கு வந்து என்னைய கைடு பண்ணு" அப்படின்னுவான். உடனே அவன் வந்து, "என்னடா?" அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "நான் உனக்காக அவ்வளோ தூரத்துல வந்திருக்கேன். எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் வேணும். டக்குனு உன் பிளேஸ் குடுன்னுவான்." அவனும் வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஹோ வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். உடனே நம்ம காட்டுல என்ன சொல்லுவோம்னா, "இந்த மாரி ஒரு சின்ன இடத்துல நீ இருக்கியா?" அப்படின்னுவான். "ஆமா" அப்படின்னா, உடனே பூனைகள் நெறையா வரும். உடனே அவனும் ஷாக் ஆயிட்டான். "என்ன பூனைங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். யார் அந்த காட்டுல. பார்க்கும்போது பொண்ணு மாரி இருக்கான். ஆனா அவன் பையன். ஸோ நெறைய பேர் வந்து பொண்ணுன்னு நெனச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கைடன் வந்து அந்த பூனைங்கள கொஞ்சிட்டு இருப்பான். "ஆ கைடன் உண்மைய சொல்லு உனக்கு மண்டையில அடிபடல தானே?" அப்படின்னுவான். "ஏன்னு?" கேட்பான். "இல்ல பூனைங்கள்லாம் வந்து அலர்ஜின்னு கேள்விப்பட்டேன். நீ பூனைங்கள கொஞ்சிட்டு இருக்கேன்றான்." "என்னடா சொல்ல வர?" அப்படின்னா, "ஒண்ணும் இல்ல. நீ வந்து பூனைங்களோடயே நீ இருக்கியா?" அப்படின்றான். "ஆமா" அப்படின்றான். ஸோ உடனே வந்து கைடன் வந்து நடந்துட்டு இருக்கான். "என்னடா இது வித்தியாசமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, இன்னொரு பூனைய பார்க்கும்போது பார்த்தா, அந்த பவர்ஃபுல் பூனை. ஸோ அவனும் பார்த்துட்டு, "என்னடா இந்த பூனை என்னைய மொறச்சு பார்க்குதுன்னு" சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "ஹவ் டேர் யூ" அப்படின்னு சொல்லிட்டு மொறச்சு பார்க்குறான் அந்த பூனையும் திருப்பியும். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் வந்து மத்த பூனைங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட் வைக்கிறதுக்கு இருக்கான். மத்த பூனைங்கலாம் மியாவ் மியாவ் மியாவ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. "இருங்கடா தம்பின்னோனே" கைடன் வந்து என்ன சொன்னான், ஐய்யயோ! டப்பு டப்புன்னு அவன் நெஞ்சு வந்து அடிக்குது. அவன் கைடனோட நெஞ்சு. உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு லைட்னிங்காட்டம் வருது. ஸோ அந்த லைட்னிங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் வந்து பூனையா மாறிட்டான். ஸோ அவனோட பவர் எல்லாமே என்ன சொல்றது? ஹியூமன் ஃபார்முக்கு பண்ணிட்டு இருந்தான். அந்த பவர் எல்லாம் போயிருச்சு போல. பூனையா மாறிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா, எல்லா பூனைங்களும் வந்து நம்ம கைடன கொஞ்ச ஆரம்பிச்சுருச்சு. மியாவ் மியாவ் மியாவ்ன்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆளு காட்டுல இருக்கிறான். அவன் பார்த்துட்டான் அது. என்ன எலவுடா இதுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அவன் வந்து குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கான் நம்ம கைடன. அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. சாப்டர் 139 ஸோ அந்த காட்டுல வந்து நம்ம கைடன் வந்து பூனை உடம்புல பார்த்துட்டான். அவன் வந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி பார்க்குறான். "கைடன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். "என்ன?" அப்படின்னுவான். "என்னடா இது?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கைடன் மனசுல என்ன நினைக்கும்னா, "அட பாவி! இந்த உலகத்திலேயே வந்து லாஸ்ட்டா இந்த பூனை உடம்புல ஒருத்தன் பார்க்கணும்னு நெனச்சா, அது இந்த ஆள் தான். இவன் போய் என்னோட இத பார்த்துட்டானே! ஓ மை காட்! இப்போ வந்து என்னைய வந்து ஜோக் பண்ண வைக்க போறான். என்னைய வந்து காமெடி பண்ண போறான்." அப்படின்னோனே, நம்மளோட காட்டுல என்ன சொல்றான்னா, ஓகே. உன்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டேலண்ட் இருக்குது. ஒத்துக்கிறேன்டா" அப்படின்னுவான். "டேலண்ட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்மளோட கைடுன்னு பார்ப்பான். சரி அப்படின்னு உட்கார்ந்து நடந்து போறான். அப்புறம் வந்து நம்ம காட்டுல என்ன பண்றான்னா, சோஃபால உட்காந்துக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா நம்மளோட கைடுன்னு என்ன யோசிக்கிறான்னா, என்னது இவன் என்னைய வந்து கலாய்ப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா, இவன் என்ன இன்ட்ரஸ்டிங் டேலண்ட்ன்னு சொல்றானேன்னு சொல்லி நம்ம கைடன் வந்து யோசிக்கிறான். ஸோ யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம காட்டுல மனசுல என்ன நினைக்கிறான், என்ன எலவுடா இது?
எப்படியும் வந்து இந்த மாரி ஒரு அவாக்கின்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு அன்லிமிட்டடா பொட்டன்ஷியல் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எப்படி வந்து ஒரு ஹியூமன் வந்து ஒரு அனிமலா மாற முடியும்? இது வந்து நான் கேள்விப்பட்டதே இல்ல. என்ன அளவு பவர் இது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து இத வந்து அட்மிட் பண்ணியே ஆவணும். என்னது இது? இந்த மாரிலாம் நான் வந்து யோசிச்சு கூட நான் பார்த்ததில்ல. இந்த மாரிலாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவன் வந்து அதையே நெனச்சுட்டு இருக்கான். உடனே நம்ம கையில வந்து ஜம்ப் பண்ணி அவன் முன்னாடி உட்காந்துட்டான். ஓகே. நான் வந்து என்னன்னா, இது பார்க்கும்போது எனக்கு அந்த லுக்கு சரியில்ல. பட் "நீ எப்படி வந்து பூனை அப்பீயரன்ஸ்க்கு மாறுன?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைனன் என்ன சொல்லுவான்னா, "நான் பூனை அப்பீயரன்ஸ்க்கெல்லாம் மாறல. நான் பூனையாவே மாறிட்டேன்னு" சொல்லுவான் கைனனு. உடனே பார்த்தா அவன் இன்னும் ஷாக் ஆயிட்டான். "என்ன அவன் அப்பீயரன்ஸ் மட்டும் மாத்தலையா? பூனையாவே மாறிட்டானா? இது வந்து இமிட்டேட்டிங் பண்ணல. ஒரு பூனையாவே ஒரிஜினல் பூனையாவே மாறிட்டேன்னு சொன்னா, எப்படி இது? இந்த மாரிலாம் வாய்ப்பு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைனன் என்ன சொல்றான்னா, "இந்த மாரி வந்து நான் வந்து சுத்திட்டு மெஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா என் பவர்ல வந்து இந்த மாரி ஆயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனன் சொல்லுவோம். "என்னது? டக்குன்னு இந்த மாரி ஆயிட்டு, என்னடா சொல்ற? இது வந்து ஒரு டேலண்ட்டுடான்னு சொல்லிட்டு அவன் என்ன நெனைக்கிறான். ஈவன் கைனனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. சண்ட போட தான் தெரியும். ஆனா அந்த நாய்க்கு வந்து இந்த மாரி ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. எப்படி இவனால மாத்த முடியும்? எப்படி இவனால மாத்த முடியும்? என்னது இது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டான். என்னடா இது? அப்படின்ட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கூட இந்த மாரி ஐடியா கூட இல்ல. இந்த மாரி எனக்கு இந்த மாரி ஒரு ஐடியா இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். உடனே பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா, ஓகே. நீ வந்து ஒரு ஸ்கில்ல வந்து மாஸ்டர் பண்ணியிருக்க சொல்லிட்டு நெனைக்கிறேன். சரி இப்ப வந்து நீ ஏன் ஹியூமன் ஃபார்முக்கு உங்களால மாற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் காட்டுல. உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்து அது மாரி தோணல. ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட்" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கைடன் மனசுல இருக்கிறேன், நான் எங்க ஹியூமன் ஃபார்ம் மாறுனா திருப்பி வந்து எனர்ஜி நெறைய லாஸ் ஆகுது. அதுக்கு பூனை உடம்புலயே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கைடன் மனசுல நெனைக்கிறான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, "என்னடி உன்னால வந்து பூனை உடம்புல என்ன நார்மல் ஹியூமன் ஃபார்ம்னு மாத்த மாட்டேங்கிறான், எனக்கு காமிக்க மாட்டேங்கிறான்னு" சொல்லி அவன் ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் வந்து கால வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கான். அதையும் அவன் பார்த்துட்டான். இவன் உண்மையாவே வந்து பூனை மாரி மாத்திட்டேங்க. எனக்கு ரொம்ப கியூரியஸ் ஆகுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வோவ காமிக்கிறாங்க. ஜின்வோ என்ன சொன்னா, "நான் உண்மையா நல்ல விஷயம் தான் பண்ணேன். கைடன் உண்மையாவே எனக்காக நெறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கான். அதனால வந்து நல்ல வேளை நான் அவனுக்கு ஹெல்ப் கேட்கறது ரொம்ப நல்லதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஜின்வோ நெனச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் உண்மையா தேங்க்ஸ் சொல்லணும் கைடனுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோவும், இனக்கும் ஜினக்கு அதுக்கப்புறம் கோவும் வந்து பேசிட்டு இருக்கான். நான் வந்து இந்த மாரி காற்றல் வந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னா, ஆமா வந்தாரு. அப்புறம் போயிட்டாருன்னா, ஓ! அப்படியா? அப்படின்றான். ஸோ அப்ப வந்து காற்றல் வந்து உனக்கு வந்து ஹீல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னன் கேட்குறான். உடனே இல்ல அப்படின்னா, ஓ! அப்படியா? சரி இது வந்து காற்றல்னால கூட ஹீல் பண்ண முடியாதா? சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜின்னனுக்கு சொல்றான். இல்ல. அவரால பண்ண முடியும்னு சொன்னாரு அப்படின்னு. ஆனா நான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன்னா, ஏன் ரெஃப்யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆயிட்டா. யார் ஜின்னக்கு, கோவும். உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இந்த மாரி ரெஃப்யூஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜின்வா என்ன சொல்றான், இந்த மாரி கைடன் வந்து எனக்காக வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. பெரிசா ஏதோ ஒண்ணு ரிட்டர்ன் பண்றேன்ட்டு. ஸோ அதனால வந்து நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மூஞ்சி அப்படி வைக்காதீங்க, கஷ்டமா இருக்குது. சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, உண்மையா நான் வந்து உங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கேன். உங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்னன் கேட்குறான், "காட்டல் வந்து போயிட்டாரா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா" அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம காட்டல் வந்து என்ன சொல்றான், இந்த வீடு வந்து என்ன உன்னோட ஸ்டூடண்ட்டோடதான்னு" கேட்குறான். ஆமா" அப்படின்றான். சரி ஓகே. இது வந்து ஹி வாஸ் யூனிக் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து அவன கொஞ்சம் டிஃபரெண்ட்டா எதிர்பார்ப்பான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் உனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி அவன் வந்து என்னன்னா, என்னோட ட்ரீட்மெண்ட்க்கு வந்து என்ன சொல்றது, ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். பட் என்ன சொல்றது உன்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வச்சு அவன் நெறையா கத்துப்பான் அப்படின்னு சொல்றான். ஆமா அப்படின்னா, அவன் வந்து அந்த அளவுக்கு இது அப்படின்றான். சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம கைடன் என்ன சொல்றான், "நீ உண்மையாவே வந்து அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாம போயிருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் கேட்கறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "ஆமா உன்னோட ஸ்டூடண்ட் வந்து என்னை கேட்டிருக்கான். அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணி அவனோட டெசிஷனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணேன்" அப்படின்னு சொல்றான். ஸோ உடனே பார்த்தா அவன் கைடன் வந்து, அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் நான் வந்து அவன ஹீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டல் சொன்னான். "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா உன்னோட உன்னோட இவன் இருக்கான் ஸ்டூடண்ட் அவன் என்ன பண்ணான்னா, ட்ரீட்மெண்ட் வேணான்னு சொன்னான். எதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணான்னான்னா, நீ வந்து எனக்கு ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து சொல்லி தரேன்னு சொன்னதுனால வந்து வேணான்னான். பட் எனக்கு வந்து வேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டல் சொல்லுவான். உடனே, "ஓ! வேறயா? என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே பார்த்தீங்கன்னா, "எனக்கு அந்த ஸ்கில் வேணும். நீ வச்சிருக்கிய அந்த ஸ்கில் தான் எனக்கு வேணும். நீ வந்து எப்படி பூனை உருவமுல மாறுனன்னு எனக்கு தெரியணும். அந்த ஸ்கில் எனக்கு வேணும். அந்த ஸ்கில் எனக்கு சொல்லிக் குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அட பாவி! உடனே கைடுனே வந்து "அட கம்மால" அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து ஷாக் ஆயிட்டான். உண்மையாவே அவனுக்கு இந்த பூனை ஸ்கில் தான் வேணுமா சொல்லிட்டு கைனன்னு கேட்பான். உடனே பார்த்தீங்கன்னா, ஆமா. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து, உன் ஃபோர்ஸ் கண்ட்ரோலுக்கு வச்சுட்டு என்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் டிஃபரெண்ட்டு. அதனால வந்து அது தேவைப்படாது.
பட் இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட பூனை இது பார்த்தா ரொம்ப இன்ட்ரஸ்டிங் டிஃபரெண்ட்டான ஸ்கில்லு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு அது வேணும் அப்டின்னுவான். ஸோ, ஏன் இது வந்து நீ இந்த ப்ரொபோஸ் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் காட்டலு. உடனே கைடனே வந்து என்னன்னா, என்னடா இந்த ஆள் உண்மையாவே கேட்கறான் போல அப்டின்னு சொல்லிட்டு சீரியஸாவா கேட்கறானா சொல்லிட்டு இருப்பான். உடனே பார்த்தா அவன் மொறச்சு பார்க்குறான். உண்மையா குட்றா அப்டின்னு சொல்ற மாரி கேட்கறான். ஸோ, உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே குடுக்கலாமா வேணாமா அப்டின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் கைடனு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அவன் என்ன சொல்றான் காட்டலு ரொம்ப இறங்கி போய் கேட்கறான். இங்க பாரு உண்மையாவே நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? ஒருத்தன ஹீல் பண்ணா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதோட கஷ்டங்கள்லாம் உனக்கு புரிஞ்சா புரியாம புரியாதா உனக்கு? ப்ளீஸ் இதுக்காக எனக்கு வந்து அந்த ஸ்கில்லு கூட எனக்கு சொல்லி தர மாட்டியா? அப்படின்றான். கைடன் வந்து எதுக்கு யோசிக்கிறான்னா, ஒன்ஸ் பூனையா மாறிட்டான்னா, இவன் திருப்பி வந்து ஹியூமன் ஃபார்மா மாற முடியாது. அப்பப்ப மாறலாம். பட் பெர்மனன்ட்டா மாற முடியாது. கைடன் இன்னும் அது அவனுக்கு தெரியல. பட் இவன் என்னன்னா, எனக்கு அந்த ஃபார்ம் வேணும், ஸ்கில் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கைடன் வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறான். சரி உடனே வந்து கைடன் சொல்லிட்டான். இங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கில் வந்து பெர்ஃபெக்ட்டான ஸ்கில் இல்ல. நான் வந்து பூனை உடம்புல மாற முடியும். ஆனா அதில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதனால தான் வந்து நான் டக்குன்னு வந்து எப்படி சொல்றது பூனையா மாறிட்டேன் அப்படின்னுவான். சரி, சரி அது ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீ உன்னால பண்ண முடியும். என்னாலயும் பண்ண முடியும். டக்கு டக்குன்னு சொல்லிக் குடு எனக்கு அப்படின்னா, என்னடா அவன் ரொம்ப சீரியஸா கேட்கறான் போலயே இந்த ஸ்கில்ன்னு சொல்லி நம்ம கையில யோசிக்கிறான். ஓகே. அ வேற எதுவும் இல்ல. உனக்கு ஆசைப்பட்டீன்னா என்ன, நான் உனக்கு அந்த ஸ்கில் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கைனன் சொல்லுவான். லெட்ஸ் மேக் எ டீல்ன்னுவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சிரிப்பாங்க. எஸ்ன்னுவான். நம்ம கைனன் வந்து ஹின்னு சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மத்த பூனைங்கலாம் வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் எதுக்கு சிரிக்கிறான், இது பெரிய ஸ்கில்ன்னு நெனச்சுட்டு இருக்கா. கைனனும் எதுக்கு சிரிக்கிறான்னா, அட உம்மால என்னைய வேற லூசுக்கு இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த பையன் வந்து ஸ்கேம் ஆயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் 140க்கு போயிடலாம். ஸோ 140க்கு போனோனே வந்து நம்மள திருப்பி வந்து மீட் பண்றாங்க. யாரு காட்டலும் சரி, நம்மளோட கைடனும் சரி, அப்புறம் ஜின்வோவும் சரி. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நீங்க என்ன என்ன திருப்பி ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்களா? எனக்கு தான் வேணான்னு சொல்லிட்டானே" அப்படின்னுவான். அ ய உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்லுவான்னா, "நோ" அப்படின்னுவான். நான் தான் அன்னைக்கே நேத்து சொன்னது தான் எனக்கு வேணான்னுவான். உடனே பார்த்தா அவன் வந்து, "டேய் இங்க பாரு" நான் அவன் வந்து தொட்டு பார்ப்பான். அதுக்கப்புறம் நம்மளோட கைடன் என்ன சொல்லுவான்னா, "இங்க பாரு, அப்போ வந்து உன்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல்க்கு நானு என்னோட ஃபோர்ஸ் கண்ட்ரோல் வந்து பிரைஸ் இல்ல உன்னைய ட்ரீட் பண்ணதுக்குன்னா." "அப்படியா? ஃபோர்ஸ் கண்ட்ரோல் இது நீங்க சொல்லி தரலையா? அப்ப வேற என்ன சொல்லி தரீங்க கைடன்?" அப்படின்னுவான். அது ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்னுவான். "இல்ல, இருந்தாலும் நீங்க வந்து சம்திங் இம்பார்ட்டன்ட் குடுக்க போறீங்க தானே" அப்படின்னுவான். அதுக்கு வந்து நம்ம கைடன் என்ன சொன்னா, "இட்ஸ் ஓகே ஒண்ணும் கவலைப்படாதடா" அப்படின்னுவான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கைடன் மனசுல என்ன நெனைக்கிறான்னா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல. அவனுக்கு வந்து ரொம்ப யூஸ்லெஸ்ஸான ஒரு திங்க் தான் நான் சொல்லி தர போறேன். எனக்கு யூஸ்லெஸ்ஸான திங்க்ன்னோனே, உடனே பார்த்தீங்கன்னா வந்து, என்ன சொல்றது நம்ம கைடன் மனசுல நெனைக்கிறான், உண்மையாவே வந்து இது வந்து பெரிய டீல் இல்லன்னு சொன்னோம்னா, நம்மளோட கார்ட்டர் வந்து கண்டுபிடிச்சுருவான். அப்படியே நம்ம சைலன்ட்டா இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம கைடன் நெனைக்கிறான். உடனேனா பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்டர் நெனைக்கிறான், உண்மையாவே நல்லாவே நடிக்கிறான் கைடனு. நம்ம அவன் அசிஸ்டன்ட்க்கு வந்து எப்படி சொல்றது, நம்ம அவன் ஸ்டூடண்ட்க்கு வந்து தெரியாத மாரி நம்மளுக்கு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, திருப்பி அவன் என்ன சொல்றான், ஐ அம் நாட் ரிசீவிங் இட்ன்னு சொல்லி திருப்பி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, இல்ல நீங்க எனக்காக சாக்ரிஃபைஸ் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி ஜின்வோ திருப்பி சொல்றான். நீங்க எதுவா இருந்தாலும் சரி எனக்கு எதுவும் வேணான்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல என்ன சொல்றான், இங்க பாரு நான் உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்னோட டிசிஷனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுல சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஐ செட் நோ எனக்கு வேணாம்னு சொன்னேன்ல உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே முழிச்சுட்டாங்க. என்னடா இது என்ன ஆளுடா இவன்ட்டு. ஸோ உடனே பார்த்தா அவன் மொறச்சு பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்த மாரி அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின்வோ வந்து கத்துறான். அவனுக்கு பாடி வலிக்குது போல. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கைடனுக்கான அவன் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அவன தூங்க வச்சுட்டான். உடனே பார்த்தீங்கன்னா, ஓகே ஜின்வோ வந்து தி திருப்பி பெயினா இருக்கான்னு நெனைக்கிறேன். அதனால இப்படி பண்ணிட்டேன்றான். உடனே காட்டுல என்ன சொன்னா, "நீ பண்ணது கரெக்ட்டு தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து எப்படின்னு இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து அவன மயக்க போட வைக்கிறது தான் கரெக்ட்டுன்றான்." உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நல்ல வேள டீல் வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு காட்டல் நெனைக்கிறான். ஸோ உடனே பார்த்தா காட்டல், "இப்போ உனக்கு ஓகேன்னா இப்பவே நீ வந்து அவன ட்ரீட்மெண்ட் பண்ண ரெடியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் கேட்கறான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, "ஓகே குட் கால். நான் இப்பவே ட்ரீட்மெண்ட் பண்ண ரெடின்றான்." உடனே பார்த்தா, "ஐ வில் கெட் டூ இட்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் மொறச்சு பார்க்குறாங்க. யார ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. ன்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். நம்ம கைடனும் வந்து சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹீல் ஆயிட்டு இருக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஜின்னாக்கும் சரி, நம்ம கோவும் வந்து கைடன் கிட்ட வந்து நிக்கிறாங்க. கைடன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆ நான் கேள்விப்பட்டேன் இது மாரி காட்டல் வந்து வராங்கன்ட்டு. ஸோ அவர் பவர் தான் வந்து நான் ஃபீல் பண்றேனா, அவர் உள்ள இருக்காரான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னா கேட்கிறேன். ஆமா காட்டல் வந்து இந்த மாரி ஜின்வோவ வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். காட்டல் வந்து ஜின்வோவ ட்ரீட் பண்றாங்களான்னா, ஆனா நான் வந்து நேத்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோ வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னானேன்னா, ஆமா அவன் ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வேற வந்து என் ஃபோர்ஸ் கண்ட்ரோலுக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு இது
அவனுக்கு வந்து ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்றான். என்னது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, நான் இப்போ வேற இது வந்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து கார்ட்டூன் வந்து ஹெல்ப் பண்றோனே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. வாவ்! என்னடா நம்ம கோ நெனைக்கிறான். வாவ்! மென்டலா இருந்தா இந்த மாரி தான் இருக்கணும். உண்மையாவே நம்ம கைடன் வந்து ஜின்வோ மேல கேர் பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்னாக்கு என்ன சொல்றான்னா, உண்மையாவே வந்து இந்த மாரி ஜின்வோவோட கோர வந்து அவரால சரி பண்ண முடியுமான்றா, அவனால முடியும்னு சொல்லியிருக்கான். அவனால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கைனன் சொன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவனுக்கு ஹீலிங்ல வந்து அவன அடிச்சுக்க வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன்ஸ் சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் நம்மள ஹீல் பண்ற மாரி காமிக்கிறாங்க. ஹீல் பண்ணிட்டு இருக்கான். ம். சரி, இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து என்னன்னா, நம்மளோட காட்டுல வந்து என்ன நடக்குதுன்னா, அவன் பவர் யூஸ் பண்ணி வெளியில என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்குறான். நம்ம கைனன் என்ன சொன்னான்னா, இந்த உலகத்துல வந்து அவன் தான் பெஸ்ட் ஹீலர்ன்னோனே, அவன் ரொம்ப பெருமை பூவா வந்து, எனக்காக என்னென்ன பேசுறான் பாரு! ரொம்ப பெருமையா இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெனைக்கிறான் காட்டுல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் பவர் யூஸ் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கைனன் என்ன சொன்னா, "இது வந்து ரொம்ப நாள் ஆகும். ஃபியூ டேஸ் ஆகும் இது. ஈவன் ஃபார் ஹிம்." ஸோ என்ன பண்ணுவான்னா, அவன் பவர் யூஸ் பண்ணும்போது இந்த மாரி ஹீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவனால வந்து அட்டாக் பண்ண முடியாதாம். யாராவது திடீர்னு வந்து அவன வந்து குத்த வந்தாலும் சரி, அவனால வந்து அத தடுக்க முடியாதாமா. ஸோ அதனால வந்து நான் வந்து இந்த இடத்த வந்து நான் கார்ட் பண்ணணும். அன்டில் ஹி பினிஷஸ் ஹிஸ் பிளேஸ்ன்னு சொல்றான். ஸோ அப்புறம் பார்த்தா காட்டுல வந்து ஹீல் பண்ற மாரி காமிக்கிறாங்க. கைனன் வெளியில உட்காந்துட்டுருக்கான். அப்புறம் பார்த்தா நாட்கள் போகுது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஜின்னாக்கும் வந்து வெளியில வெயிட் பண்றான். கோவும் வெளியில வெயிட் பண்றா. ஸோ அப்புறம் இந்த ஃபியூ டேஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஃபியூ டேஸ் லேட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல வந்து கதவ திறக்குறான். எல்லாருமே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்ன்னா, குளிப்பாங்களா? ஸோ கன்டினியூஸா வொர்க் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது மாறுவால. இருந்தாலும் நான் கேட்கிறேன். ஸோ உடனே பார்த்தா நம்ம காட்டுல வந்து, "அப்பா! சல்லையா இருக்குடா" அப்படின்னு சொல்லி அவன் வெளியில வரான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "எப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனன் கேட்கறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "என்னடா கொஸ்டின் எப்படி போச்சுட்டு?" அஃப்கோர்ஸ் நான் வந்து அவன ஹீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுல வந்து சிரிக்கிறான். உடனே பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. வாவ்! ஹீல் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஊவின் வந்து சிரிச்சு நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, நான் வந்து அவனோட கோர வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் இதுக்கு மேல லைட்டா ஏதாச்சும் அவனுக்கு அதிர்வு ஏற்பட்டா கூட உடைய ரெடியா இருக்கும். அதனால வந்து அவன் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் இன்னும் அவனுக்கு நெறைய ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். ட்ரீட்மெண்ட் குடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நாளைக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு. அப்பதான் வந்து அவன் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டல் சொன்னான். "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே பார்த்தீங்கன்னா, ஜின்னக்கு வந்து தேங்க் யூ அப்படின்னு சொல்லி மண்டியிடுவா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அந்த காட்டலுக்கான அவன் வந்து என்னன்னா, "நீ தான சின்னக் ஹூ சேர்வா ஆஃப் சேர்வுமன் ஆஃப் த சின்வா" அப்படின்னுவான். ஆமான்னுவான். உடனே பார்த்தீங்கன்னா, ஓ! இவ என்ன உண்மையாவே எப்படி சொல்றது? இவ்வளோ கேர் பண்றாளா இந்த பையனுக்கு. அதுவும் இல்லாம பார்த்தா அந்த பையன் வந்து எந்த குரூப்லயுமே இல்லாதவன். ஸோ இவ்ளோ கேர் பண்றான்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் பார்க்குறான் அங்கேயும் இங்கேயும். இந்த பையனுக்கு உண்மையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போலன்ட்டு. ஓகே இது வந்து ஃபன்னி பிளேஸ் போல அப்படின்னுவான். உடனே பார்த்தோன்னா, நம்ம காட்டுல என்ன சொல்றான்னா, "டேய் கைடனு டக்குனு எனக்கு வழி காமி" அப்படின்றான். ஓகே அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்ச நாளா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வேணுன்றான். உடனே கைடன் என்ன கேட்குறான்னா, ஈன்னு சிரிச்சுட்டு, "நீ என்ன வேணா சொல்லு நான் செய்ய ரெடியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கைடன் சொல்றான். அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு போறாங்க. பார்க்கும்போது டியோ பார்க்கும்போது பவர்ஃபுல்லா இருக்குது. ஸோ அதோட சேர்த்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.